நம்ம லாஸ்ட் வீடியோல ப்ரொனன்சியேஷன் ட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஆர் அப்படின்ற லெட்டர் எங்கெல்லாம் வாய்ஸ்டா வரும், எங்கெல்லாம் வாய்ஸ்லெஸ்ஸா வரும் அப்படின்றத பார்த்தோம். வவல்ஸ்க்கு பக்கத்துல ஆர் வரும்போது அது வாய்ஸ்லெஸ்ஸா வரும், சைலண்டா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஒன் மோர் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃபர்தர். இதை ஃபர்தர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ஃபர்தர் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பர்பஸ். இதை பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சம்டைம்ஸ் தெரியாம நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது தான். ஸோ அந்த வவல்ஸ் பக்கத்துல ஆர் வரும்போது சைலண்டா நம்ம ரீட் பண்ணணும். ஸோ பர்பஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல பர்பிள், பர்பிள் கலர் சொல்லும்போது பர்பிள் அப்படின்னு சொல்லாம பர்பிள் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட் ஒர்க். இதை ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பர்சன். இதை பர்சன் அப்படின்னு சொல்லாம பர்சன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வவல்ஸ் பக்கத்துல AEIOU இந்த லெட்டர்ஸ்க்கு பக்கத்துல ஆர் வரும்போது அதை சைலண்டா நம்ம ரீட் பண்ணணும். இனிமே இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.